வெல்கம் பேக் டு சவுத் ஸ்ட்ரீம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஈஜிபுராவில் அமைஞ்சிட்டு இருக்க விஷ்ணு அந்த பிரம்மாண்டமான சிங்கிள் ஸ்டோனில் உருவாகிட்டு இருக்க அந்த விஸ்வரூப ஸ்டாச்சு அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாச்சு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே. அதுக்கே ஒரு 10 months ஆச்சுது இங்கே வந்து சேர்றதுக்கே. அது ஸோ ஒரு 108 அடி உயரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. இதை வந்து எடுத்து நிறுத்துறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 year மேலே ஆச்சுது ஆக்சுவலி. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ பார்த்தாரையும் முன்னாடி நிறைய அந்த பெரிய பில்லர்ஸ் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வச்சு லிஃப்ட் பண்றதுக்காக அந்த வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ இப்போ முடிஞ்சு இந்த நம்ம வந்து கம்புகளால கட்டி சின்ன சின்ன அந்த ஷேப்பிங் ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாச்சுல. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாச்சுவா வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலி. ஸோ நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரம்மாண்டமான ஒரு ராஜ கோபுரமும் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 100 years ஓல்டு டெம்பிள் இது. ஸோ இந்த ஸ்டாச்சு எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாம் வரும்போது ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல வரும். நம்ம வந்து ரெகுலரா விசிட் பண்ணலாம்னு நினைச்சா இது நம்மளோட 5th சைட் விசிட். ஸோ திரும்பவும் ஒரு 2 months விட்டு நம்ம போவோம். லாஸ்ட் ஒரு 3 months 4 months முன்னாடி போயிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ. ஸோ அடுத்தது இன்னும் ஒரு 2 months விட்டு போய் பார்ப்போம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. இப்போதைக்கு அந்த ஷேப்பிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் ஸ்டேட்டஸ். ஸோ அடுத்த சைட் விசிட்ல பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.